சிவம் ஒலிக்குதான் பாருங்க. சாஸ்திரம் பலபேசம் சழக்கர்கள் கோத்திரத்தையும் குலத்தையும் கொண்டு பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினையுருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனைத் தொடர்ந்து சிக்கெனப் பிடித்தேன் எங்கிலும் தருளுவதியே. அன்பிற்கினிய இறை கருணை பெற்ற அருளாளர்களே, அன்பர்களே, அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றோம். திருவாசக முற்றோதல் என்பது இந்த தேசத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்வாக மகிழ்விக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக கொடுவாயில் நடைபெற்ற திருவாசக முற்றோதல் இறையருள் நிகழ்வினுடைய சங்கமத்திலே இருந்து நாம் திருவாசக முற்றோதல் இரகசியம் பற்றிய பேருண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறோம். மாணிக்கவாசக பெருமானவர்களினுடைய திருவாசக முற்றோதல் அதனுடைய முழுமை என்பது மனிதன் சவமாவதற்குள் சிவமாக வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார்கள். மாணிக்கவாசக பெருமான் திருவாதபூர் என்கிற ஊரிலே பிறந்தவர். அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு திருவாதவூரான் என்று பெயரிட்டார்கள். திருவாதவூரான் கல்வியிலும் கேள்வி ஞானத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கி அரிமர்த்தன பாண்டியன் அரசவையிலே முதன்மை அமைச்சராக அமர்த்தப்பட்டார்கள். ஒரு நாட்டினுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி மக்களுக்கு தொண்டும் சேவையும் அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் என்பதற்கு உலகிற்கு வழிகாட்டுகிற உதாரண புருஷராக விளங்கினார்கள். திருப்பெரும் துறையில் குருந்த மரத்தடியில் சிவபெருமானினுடைய இறை தீட்சை பெற்று இறை அருளாளராக மாறினார்கள். இப்படி மாறிய திருவாதவூரான் அவருடைய அற்புத கவிதைகளினால் களிப்பெய்திய இறைவன் அவருக்கு மாணிக்க வாசகன் என்கிற திருநாமத்தை சூட்டினார்கள். மாணிக்க வாசகருக்காக ஈசன் அந்த அடியவருக்காக இந்த மண்ணிலே நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். நரியை பரியாக்கியது முதல் வைகையிலே பெருக்கெடுக்க செய்து பிறம்படி கொடுத்தது வரை பல அற்புதங்களை திருவிளையாடல்களாக சிவபெருமான் இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டினார்கள். மாணிக்க வாசக பெருமானவர்களுடைய வரலாறுகளில் அதை முழுமையாக அனைவரும் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது, தெரிந்து கொள்ளுகிற பொழுது, திருவாசக முற்றோதலினுடைய முழுமையை முழுமையாக எட்டுவதற்கு உதவி செய்வதாக இருக்கும். அதற்கு அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். மாணிக்க வாசக பெருமான் இறுதியிலே சிதம்பரத்தில் திருவாசகத்தை அருளி அது சிவபெருமான் எழுதி
இந்த உலகத்திற்கு அந்த பொக்கிஷத்தை வழங்கி அந்த பொன்னம்பலத்திலே சிவபெருமானினுடைய திருவடிகளிலே கரைந்து போனார்கள் என்பது இந்த உலகத்திற்கு உணர்த்தி இருக்கக்கூடிய ஒரு பேருண்மையாக இருக்கிறது. இவைகளையெல்லாம் முழுமையாக உணர்ந்து கொண்டு மாணிக்க வாசகர் அருளிய திருவாசக முற்றோதலிலே முழுமையாக பங்கேற்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த பதிவை கண்ணுறுகிறவர்கள் காதுறுகிறவர்கள் கூட சவமாவதற்குள் சிவமாக முடியும் என்பதுதான் மாணிக்க வாசக பெருமானின் மறுக்க முடியாத உண்மையாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதை ஏதோ வெறும் பொழுதுபோக்கிற்காகவோ காலத்தை போக்கி கழித்திருப்பதற்காகவோ நிகழ்கின்ற நிகழ்வு அல்ல திருவாசக முற்றோதல்கள். அப்படி நினைக்கின்றவர்களுக்கு ஏதும் பயன் பெறுவதற்கான வாய்ப்பும் அரிதுதான். சிந்தையில் கல் விரும்பி சிவசிவாவென்பது போல் வந்தே மாதரம் என்பார் மனதில் அதனை கொள்ளார் என்று பாரதி மிக வருத்தத்தோடு பதிவு செய்வாரே, அதை போல ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு இதிலே ஏதும் பயன் கிடையாது. ஆனால் முழுமையாக மாணிக்க வாசக பெருமானினுடைய திருவாசகத்தை உருகி உருகி உள்ளமுருகி கண்ணீர் பல்கி கசிந்துருகி ஈசனை வேண்டுகிறவர்களுக்கு, ஈசனை நாடுகிறவர்களுக்கு நிச்சயம் நற்கதி கிடைக்கும் என்பதுதான் சத்தியமான உண்மையாக இருக்கிறது. மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தை 52 பதிகங்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதிலே பெரும்பாலும் 51 பதிகங்கள் அனைவராலும் அறியப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. 52வது பதிகத்திலேதான் இந்த உலகத்திலே மனித வாழ்க்கையினுடைய பேருண்மைகளை அவர்கள் மிக தெளிவாக வடித்து கொடுத்திருக்கிறார்கள். அன்பே சிவம், அறிவே சிவம், இயக்கமே சிவம், கருணையே சிவம், இறையே சிவம், இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் சிவமயமே என்பதை அவர்கள் மிக தெளிவுபட வரையறுத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒன்று, இந்த உலகம் ஒன்று, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் ஒன்று. இந்த உலகத்தில் பிறப்பெடுத்து இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேரும் சிவனின் பிரதிநிதியாகத்தான் இங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈசனின் பிள்ளைகளாக, சிவனின் பிள்ளைகளாகத்தான் இந்த உலகத்தில் உருவெடுத்திருக்கிறார்கள் மனிதர்கள். இந்த மனிதர்கள் அத்துணை பேரும் இறைவனின் திருவடிகளை வேண்டி அன்பும் கருணையுமாக, சேவையும் தொண்டுமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று. அனைத்து மக்களிடத்திலும் அன்பும் கருணையுமாக, நேசமும் பாசமுமாக, இறை உணர்வுகளோடு வாழுகிற உலக மக்கள் அத்துணை பேரும் ஒரே குடும்பமாக வாழுகிற உலகத்தில் பயணிப்பதற்கு மனிதர்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மாணிக்க வாசக பெருமான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதிலேதான் உங்கள் வாழ்க்கையினுடைய பேருண்மை அடங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் உணராத மக்கள்தான் இந்த மண்ணிலே பணத்திற்காகவும் பதவிக்காகவும் ஆட்சி அதிகாரங்களுக்காகவும் சுயநலத்திற்காகவும் சொந்த சுகங்களுக்காகவும் மனிதனை அழித்துக் கொள்ளுகிற அவலங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த உலகத்தில் வன்முறைகள், தீவிரவாதங்கள், மனிதனை அழித்துக் கொள்ளுகிற போர்கள் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மனிதனினுடைய பேதமைகள். இவைகளையெல்லாம் மனிதன் எண்ணங்களிலே அது வடிவெடுப்பதற்கு கூட வாய்ப்பு கொடுப்பதற்கு மனிதன் அனுமதிக்க கூடாது. அனைத்து மனிதர்களும் இந்த உலகம் முழுவதும் ஒன்று என்பதை உணர்ந்து கொண்டு, அனைத்து மனிதர்களும் ஒன்று என்பதை உணர்ந்து கொண்டு, அனைத்து உயிர்களும் ஒன்று என்பதை உணர்ந்து கொண்டு, அனைத்து மக்களும் ஒன்றாக ஒரே குடும்பமாக வாழுகிற உலக சமுதாயத்தை, இந்த உலகத்தை மலரச் செய்வதுதான் மனித வாழ்க்கையினுடைய கடமையாக இருக்கிறது என்பதை அவர்கள் கனிவோடு பதிவு செய்கிறார்கள். மனிதர்கள் சாவது என்பது சத்தியமானது. சாவது என்பதுதான், சாவதற்காகத்தான் மனித வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கிறது. அந்த மரணத்திற்குள்ளாக மனிதன் சவமாவதற்குள் சிவமாக வேண்டும். அதிலேதான் மனித வாழ்க்கையினுடைய பேருண்மை நிறைவு பெறுகிறது என்பதை உறுதிப்பட அவர்கள் இங்கே விளங்க வைத்திருக்கிறார்கள். இந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டு அனைவரும் அதற்கு முயற்சி செய்கிற பொழுது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஞானம் பெற்றவர்களாக, அனைத்து மனிதர்களும் இறைநிலை பெற்றவர்களாக, இறைநிலை எய்தக்கூடியவர்களாக, அனைத்து மனிதர்களும் சிவமாக முடியும் என்பதுதான் இறைவனின் செய்தியாக இந்த உலகத்திற்கு மாணிக்க வாசக பெருமான் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பினை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய முயற்சியைத்தான் மாணிக்க வாசக பெருமான் அவர்களினுடைய திருவாசக முற்றோதல்கள் செய்து கொண்டிருக்கிறது. கொடுவாயில் நடைபெற்ற மாணிக்க வாசக திருவாசக முற்றோதல் மிக சீரும் சிறப்புமாக நிகழ்ந்தது. தென் செஞ்சேரி மலை திருநாவுக்கரசர் மடம் தவத்திரு முத்துக்குமார சுவாமிகள், வரப்பாளையம் மடம் சுவாமிகள் ஆகியோரினுடைய நல்லாசியுடன் அது மிக சிறப்பாகவே நடைபெற்றது. திருவாசக சித்தர் சிவ தாமோதரன் ஐயா அவர்கள் தேனிசை பாடல்களால், இன்னிசை நிகழ்வுகளால், தேமதுர குரலில் அனைவரது உள்ளங்களிலும் இறை உணர்வை ஊட்டி பொங்கச் செய்யக்கூடிய வகையில் இந்த முற்றோதலை நிகழ்த்தி வைத்தார்கள். தவத்திரு மூர்த்தி தம்பரான் சுவாமிகள், பிரபஞ்சபீடம் இறை ஞானி பிரபஞ்ச தெய்வசகாமணி சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு அருளாசி வழங்கி அருள் பாலித்தார்கள். செல்வராஜ், அன்னூர் பழனிசாமி உள்ளிட்ட சிவனடியார்கள், சிவநேயர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து செம்மையாக நிகழ்த்தி வைத்தார்கள். ஏராளமான சிவனடியார்கள், சிவநேயர்கள், பொதுமக்கள், பெண்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த முற்றோதலிலே முழுமையாக தங்களை கரைத்து கொண்டு உள்ளமுருக கண்ணீர் மல்கி கசிந்துருகி இதிலே அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இப்படி ஒரு உயர்ந்த ஆன்மீக நிகழ்வாக நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பங்கேற்ற அத்துணை பேருக்கும் மட்டுமல்ல, இதை இந்த காணொளியில் காதுருகின்றவர்களும் கூட எல்லோரும் சிவமாக முடியும், சிவமாக வேண்டும் என்பதுதான் மாணிக்க வாசக பெருமானின் வேண்டுதலாக இருக்கிறது. அவர் வாழ்ந்து காட்டி வழிகாட்டி இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் சிவமாக வேண்டும், இறைநிலை எய்த வேண்டும்,
அதற்கு சிவனின் கருணை அனைவருக்கும் பொழிய வேண்டும். அதற்கான ஆசிகளை, நல்லாசிகளை நாம் வழங்குகிறோம். பரிபூரண ஆசிகள், பரிபூரண நல்லாசிகள், பரிபூரண நல்லாசிகள், பரிபூரண நல்லாசிகள்.